வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். நம்ம வந்து நேற்று சாம்பார் பொடி அரைச்சது பார்த்தோம் இல்லையா? இன்றைக்கி வந்து அந்த சாம்பார் பொடியில் எப்படி சாம்பார் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு எந்த தான் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து அரைக்கீரையில் சாம்பார் பண்ணி காமிக்க போகிறேன். இது பாருங்கள், இதான் அரைக்கீரை. இதை நான் வந்து கீரையெல்லாம் ஆஞ்சிட்டு அலம்பிட்டு இதை கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸில் ஒரு 2 வெங்காயம். கீரை கூட இந்த அளவு எடுத்துக்கோங்க. ஒரு கை கீரை இருந்தால் போதும். 2 ஸ்பூன் வந்து சாம்பார் பொடி, அப்புறம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி கரைச்சி வச்சுட்டுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம். இது வந்து ஒரு 1/4 கப்பில் பருப்பு எடுத்து வேக வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். தேவையான கொஞ்சம் கருவேப்பிலை போட போகிறோம், கடுகு தாளிக்க போகிறோம். அவ்வளோதான் இதுக்கு தேவையானது. கீரை வந்து நீங்கள் வந்து எந்த கீரை வேணாலும் யூஸ் பண்ணலாமான்னு கேட்பீங்க. எந்த கீரை வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆனால் வந்து அரைக்கீரையில் சாம்பார் பண்ணும்போது டேஸ்ட்டாக இருக்கும், எங்களுக்கும் பிடிக்கும். நீங்கள் வந்து அரைக்கீரையில் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இதில் மசியல் பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒன்றுமே இருக்காது, வெறும் கீரை பூண்டு கொஞ்சம் ஜீரகம் போட்டு மசியல் பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது மாதிரி காரம், உப்பு, புளிப்பு எல்லாமே வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் சொன்னால் அதே 2 ஸ்பூன் தான் போடணும்னு இல்லைன்னா உங்களுக்கு கொஞ்சம் காரம் தூக்கலாக தேவைப்பட்டுச்சுன்னா இன்னொரு ஸ்பூன் எக்ஸ்ட்ராவும் போட்டுக்கோங்க. காரம், உப்பு, புளிப்பு எல்லாமே உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், கொஞ்சம் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. காஞ்செடுத்து கடுகு, பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயம், இது கொஞ்சம் வதங்கினோடனே கீரையை போட்டுக்கலாம். கீரையை போட்டுருவோம். இப்போ கீரை வந்து லேசாக வதங்கிடுத்து நம்ம வந்து புளித்தண்ணி சேர்த்துக்கலாம். புளித்தண்ணி பார்த்து விட்டுக்கோங்க, உங்களுக்கு தேவையான புளித்தண்ணி விட்டுக்கோங்க. ஒரு கொதி வந்துடுது. மஞ்சள் பொடி வந்து ஏற்கனவே நம்ம வந்து சாம்பார் பொடியில் சேர்த்துருக்கோம். இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. அப்புறம் உப்பு, இதுக்கு தேவையான அளவு உப்பு. அப்புறம் வந்து பாருங்கள், வெல்லம் கொஞ்சோண்டு. இது வந்து புளியோட எருப்பு எடுக்கணும், அதுக்காக தான் நான் போடுறேன். கொஞ்சம் டேஸ்ட் எக்ஸ்ட்ராவாக டேஸ்ட்டும் கொடுக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கலாம், இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கும் சாம்பார். இப்போ வந்து சாம்பார் பொடி நான் வந்து 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். சாம்பார் பொடி சேர்த்துடுறேன். காரம் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா இன்னொரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் கொதி வரட்டும். வந்ததுக்கப்புறம் நம்ம பருப்பு தண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், புளி தண்ணி வந்து நல்லா கொதிச்செடுத்து வந்து பருப்பு சேர்த்துடலாம். பாருங்கள், சாம்பார் வந்து நல்லா கொதிச்செடுத்து நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு வந்து கீரை தான் வதக்கி போடணும்னு இல்லை, நீங்கள் வந்து எந்த காய் வேணாலும் யூஸ் பண்ணிடலாம். முருங்கைக்காய், கத்திரிக்காய்னு எந்த காய் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை கண்டிப்பாக உங்கள் சாம்பார் பொடி அரைச்சிட்டு இந்த சாம்பாரையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களை அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன்.